செந்தமிழன் சீமான், அதாவது பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டாலே அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவருடைய பிரஸ் மீட்டை நம்ம சோசியல் மீடியால இல்ல எங்கேயுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவரோட பிரஸ் மீட்டுக்கு மட்டும் அத்தனை லட்சம் பேர் ஒரு நாளும் அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஒரு நாளும் அத்தனை லட்சம் பேர் அதை பாக்குறாங்க. பல டிவில போனாலும் பல டிவிலே சொல்லியிருக்கு, பல தொலைக்காட்சிகளும் என்ன சொல்லியிருக்கா, இப்போதைக்கு நம்ம ஓடுறதுக்கு காரணமே அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவருடைய பேச்சு தான். அவருடைய பேச்சை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அரசியல் தலைவருமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த பேச்சாளர். அவருடைய அனைத்து கருத்துக்களுமே ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாதான்றது வேற ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனா எல்லாமே சிந்திக்கக்கூடிய அனைத்து விஷயம் அவர் தினமும் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை டெய்லி சந்திக்கிறாரு. இந்த பத்திரிகையாளர்கள் ஏன் அவரை வெறுப்பெத்துற மாதிரி ஏன் அந்த மாதிரி கேள்விகளுக்கு தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க? அவர் தான் கூட்டணி வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷன் ரொம்ப தெளிவா இருக்காரு. கூட்டணி வேணாம், நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம், கொள்கையோட போட்டிடுகிறோம், கூட்டணியோடு போட்டிடவில்லை அப்படின்னு எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்னதுதான் செஞ்சாரு. வேற யாரையும் கூட்டணிக்கு போல எதுவும் பேசவில்லை. நடுவில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் அவர் பண்ணிட்டாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுடைய சினிமா புகழ் இளைய தளபதி விஜய் அரசியலுக்கு வரும்போது அவருடன் இவர் சேர்ற மாதிரி இவங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஆளுகளே பேசிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரும் தப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இளைய தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே அவர் அண்ணனை நோக்கி வருவார், அண்ணன் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சரியா கணிக்காம விட்டுட்டாங்க. இளைய தளபதி விஜய் சரியா கணிக்காம விட்டுட்டாங்க. அங்க அவங்க பண்ண மிஸ்டேக் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, சின்னதா அந்த இடத்துல டேர்ன் ஆயிட்டாங்க. அவங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ஒரு சின்ன டேர்ன் ஆனாங்க. விஜய் நோக்கி போற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி விட்டுட்டாங்க. அதுலதான் எல்லாருக்குமே ஒரு சின்ன மன கஷ்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டணி போயிட்டு வரும். ஏன்னா நம்ம இப்ப விஜய் மட்டுமே இல்லை, யாருமே சீமானோட கொள்கை யாரும் அவ்வளவு சீக்கிரம் டச் பண்ணக்கூடிய கொள்கை எல்லாம் திமுக வச்சுல. அவருடைய கொள்கைகள் புல் பூண்டு உயிர்கள் என்ன மரம் செடி கொடின்னு எல்லாத்துக்குமான அரசியல் அவர் பண்றதா அவர் சொல்றாரு. அது நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவருடைய சொல்றதை கேட்கும் போது நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வெறும் தமிழர்களுக்காக மட்டுமே பேசுறதால மற்ற இனத்தவர், அதாவது தெலுங்கர், கன்னடர், மலையாளி, வடநாட்டவர், அவங்களாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வாழறாங்க இல்லையா, அவங்களோட வாக்குகள் உங்களுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதான். மற்ற கட்சிக்காரங்க ஜாலியா இருக்கிறாங்க. ஏன்னா இவர் தமிழ் பேசுறாரு. இப்ப தமிழ் சம்பந்தப்பட்டவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 20% 100 பேர்னா ஒரு 20 பேர் சீமான் சார் போடுவாங்க, ஒரு 20 பேர் அதிமுக, 20 பேர். எல்லாருமே அந்த கொள்கைக்குள்ள வரமாட்டாங்க இல்லையா. எல்லாருமே அந்த திராவிட கொள்கையில பல பேர் இருக்காங்க, தமிழ் தேசிய கொள்கையில பல பேர் இருக்காங்க. சோ அது அப்படி வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ் தேசியம் வரும்போது இவரை தவிர வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி அது தொடர்ந்து தமிழ் தேசியம். இப்ப திராவிடருக்கு ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. சோ திராவிட சித்தாந்தம் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு போட்டு போடுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ் சித்தாந்தம் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் எல்லாமே சீமான் சார் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுதான் அவருடைய கேல்குலேஷன் நான் நினைக்கிறேன். இருந்தா கூட மதிப்புக்குரிய சீமான் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தெலுங்கு இன மக்களுக்கு இந்த ஒரு பதவி தருவேன், கன்னடம் பேசும் மக்களுக்கு இந்த ஒரு பதவி தருவேன், அப்புறம் மலையாளம் பேசும் மக்களுக்கு இந்த ஒரு பதவி தருவேன். ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழறாங்க. அந்த மாதிரி நீங்க தலைமை பதவியை நீங்க எடுத்துங்க. நீங்க சொல்றது எல்லாரும் வாழலாம், ஆனா நாங்க தான் ஆளலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தலைவர் பொறுப்பு, தலைமை பொறுப்பு உங்களுக்கு தான், முதலமைச்சர் உங்களுக்கு தான். ஆனா இந்த மாதிரி ஒரு சில பதவிகள் உங்களாம் தருவோம்னு சொல்லி அவங்களே உங்க கட்சிக்குள்ள ஒரு உறுப்பினரா சேர நீங்க ஏன்னா அவங்களும் ஏத்துப்பாங்க. தமிழ்நாட்டுல தமிழர் தான் ஆளணும், ஆந்திரா தெலுங்கு தான் ஆளணும். அப்பதான் அந்த பேச்சுக்கு அவங்க வருவாங்க. அவங்களுக்கும் நீங்க எதனா ஒரு இடஒதுக்கீடு, இப்ப சொல்ற மாதிரி நீங்க சிறுபான்மையினர் இனத்தின் பேஸ்ல தான் பண்ணீங்க, மதத்தின் பேஸ்ல பண்ணக்கூடாது. நீங்க அது வகையில பாத்தீங்கன்னா இங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசலாம் சிறுபான்மை தான் இருக்கிறாங்க. அவங்கள அச்சத்தை போக்குற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களுடைய குடையின் கீழ், உங்களுடைய ஆட்சியின் கீழ் வரும்போது இந்த ரெண்டு தெலுங்கு இனத்தை ஒரு 2 பதவி, அமைச்சர் பதவி, ஒரு மலையாளத்திற்கு ஒரு பதவி, அப்படி ஒரு பதவி பிரித்து கொடுக்கப்படும். ஆனால் தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனீங்கன்னா மற்ற மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கும். அது எதனா ஒரு வாய்ப்பு, சப்போஸ் எதனா ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது மாதிரி நீங்க பண்ணினா நல்லா இருக்குன்றது இந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்ப இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாங்க, தொடர்ந்து அவர்கிட்ட 2 கேள்விகள் கேட்டு வெறுப்பேத்துறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க கூட்டணி வைப்பீங்களா சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு வெறுப்பேத்துறாங்க. அதுக்கு ஒரு பல தடவை பதில் சொல்லிட்டாரு, நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தன்னந்தனியா தான் போட்டி போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, பத்திரிகையாளர் புது கேள்வியில ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்கு. புது கேள்வி ட்ரை பண்ணுங்க.
இந்த கேள்வி கேட்டு அவர் வெறுப்பேத்தாரு. இளைய தளபதி விஜயோட வந்து சீமான் சாரை வந்து கம்பேர் பண்றாங்க. ரொம்ப பேர் இதை வந்து பண்ணி அதுவுமே வந்து நம்மள கேட்க இளைய தளபதி விஜயனுடைய அரசியல் வந்து வேற ஒரு அரசியல், வந்து திராவிட அரசியல், திராவிட பிளஸ் தமிழ் தேசியம் ஒரு அரசியல். இவர் வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து சீமான் சார். மற்றவங்க வெறும் திராவிட அரசியல், அவங்க வந்து தமிழ் தேசியத்தை உள்ள சேர்க்கவே இல்லை. ஸோ இப்போ இருக்கிறது வந்து மோஸ்ட்லி 5 பெரிய கட்சி. விஜய் வந்து வருமா 5 பெரிய கட்சி. ஒண்ணு வந்து திமுக, 2வது அதிமுக, 3வது நாம் தமிழர், 4வது பாரதிய ஜனதா, 5வது வந்து தாவேக்கா எந்த விதமான ஓட் பெர்சன்டேஜை காட்டல. ஸோ இந்த மாதிரி 5 கட்சி. இந்த 5 கட்சியில திமுக அதிமுக ரெண்டுமே திராவிடத்தை பேஸ் பண்ற கட்சிகள். இது வந்து நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற கட்சி. 4வது பிஜேபி வந்து இந்துத்துவாவை ஆதரிக்கிற கட்சி. இப்ப 5வது விஜய் என்ன ஆயிடுறாருன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் இணைந்த ஒரு கொள்கையை வந்து வச்சிருக்கிறாரு. அப்ப இவர் வந்து சீமான் வந்து என்ன பேசுறாருன்றது நீங்க நல்ல சீமான் சார் என்ன பேசுறாரு நல்லா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பத்திரிகையாளர் ரொம்ப நல்ல கேள்விகள் கேளுங்க. கேட்டு அவரை வெறுப்பேற்றி பார்க்க நம்மளுக்கு என்ன இதே கேள்வி கேட்டு சொல்லி கடுப்பேற்றி இருக்காருங்க. என்ன மாதிரி கேள்வி கேளுங்க. அவர் கூட நீங்க கூட்டணி போவீங்களா? அவர் உங்க ஓட்டை பிடிச்சிருவாரா? இவர் இதை பண்றவாரா? அவர் எத்தனை தடவை அந்த பதில் சொல்ல முடியும்? எத்தனை தடவை சொல்றது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை ஒரே பதில சொல்லிட்டு இருக்காரு. கொள்கை கூட்டணி எங்களுக்கு விஜய் சாருக்கு கண்டிப்பா அவரோட ரசிகர்கள் அவர் தான் ஓட்டு போடுவாங்க, வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இவருக்கு வந்து கொள்கை சார்ந்த வந்து இவரு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ் தேசியத்தை முழுசா நம்புறவங்க சீமானுக்கு ஓட்டு போட போறாங்க. இதுல வந்து திராவிடத்தை முழுமையா நம்புறவங்க திமுக அதிமுக ஓட்டு போட போறாங்க. இந்துத்துவாவை நம்புறவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போறாங்க. இதை சும்மா நீங்க கேட்குறது இன்டெலிஜென்ட்டா கேளுங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி கேள்வி எல்லாத்தையும் போய் கேளுங்க. அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டு எத்தனை வாட்டி அதே பதில் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இந்த விஜயோட கம்பேர் பண்ணி இவர் பேசுறத வந்து தயவு செஞ்சு நீங்க நிறுத்திக்கணும். விஜயோட அரசியல் வேற. அவர் வேற ஒரு ட்ராக்ல போறாரு, இவர் வேற ட்ராக்ல போறாரு. இதை சூஸ் பண்ற மக்கள் அதுக்கு போக மாட்டாங்க, அதை சூஸ் பண்ண மக்கள் இதுக்கு வர மாட்டாங்க. ஸோ பத்திரிகை நல்ல கேள்விகள் கேட்டுங்க. சும்மா அவரை கேட்டு வெறுப்பேற்றிட்டு ஒரு நல்ல கருத்து சொல்ற மனுஷனையும் வந்து எடுத்து குடிச்சு வராங்களே நீங்க. பத்திரிகையாளர்களே நல்ல கேள்வி கேளுங்க. நன்றி, வணக்கம்.